ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கௌதம் இலக்கியா கூட சேர்ந்துட்டு அந்த அஞ்சலி திருந்திட்டா அப்படின்றத நம்பிடுறாங்க. ஆனால் அவள் திருந்தாது நமக்கு தாங்க தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் திருந்திட்டா அப்படின்றத நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத இந்த இலக்கியாவும் கௌதம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் யோசிச்சாங்களே தவிர அதை செயல்படுத்துகிறான்னு கேட்டால் இல்லை தாங்க சொல்ல முடியும். அதனால தான் கண்மூடித்தனமாக அந்த அஞ்சலி திருந்திட்டா விஷம் சாப்பிட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு நம்முடைய கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக பிரியாவை நாங்கள் நடிக்க தான் கூப்பிட்டோம் அப்படின்ற எல்லா விஷயத்தை போட்டு உடைச்சிடுறாங்க. போட்டு உடைச்சிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கார்த்திக் அப்போவுமே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னால் அந்த அஞ்சலி ஏமாத்த அஞ்சலி கூட வாழ முடியாது. என்ன நீ என்கிட்ட வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, டபுள் வேஷம். நீங்கள் உங்கள் மாமா பொண்ணு அஞ்சலின்றதுனால என் கூட சேர்த்து அவளை வாழ வைக்கணும்னு பார்க்கலாம். அப்படியேப்பட்ட ஏமாத்துக்காரியை கூட நான் கண்டிப்பாக வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு ஒன்று எடுத்து சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், இதான் எங்களோட முடிவு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஜானி என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. ஒரு நாள் நான் அந்த அஞ்சலி என்னுடைய ஒய்ஃபை ஏமாற்றிக்கிட்ட மாட்டேன். அவள் இப்போவுமே நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா, அது கூட தெரிஞ்சுக்காது. நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி ஜானியும் கார்த்திக் சொல்கிறாங்க. அதுவும் போக நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக நம்மளுடைய ஜானி இருக்காங்க. ஒரு காலத்துலேயும் அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அந்த சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு துரத்துறாங்க. துரத்திட்ட பாரு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அப்படி என்ன விஷயம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியாவை நாங்கள் நடிக்க தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கு சிந்தாமணி இந்த பைரவிக்கு எல்லாருக்கும் தெரியும் இனிமேல் நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த அஞ்சலி இவங்க டம்மியாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துக்கலாம் போல இருக்குது. இவங்க நம்ம திருந்தணும்னு நினச்சி தான் அந்த பிரியாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுவும் போக அந்த அஞ்சலிக்கு பார்த்திங்கன்னா அந்த பைரவி கால் பண்ணி தைரியம்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பிளான் பண்ணி அந்த விஷமுடிக்கிற மாதிரி நடித்தேன். ஏன்னா எனக்காக பார்த்தீங்கன்னா அந்த இலக்கிய கௌதம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் நான் கால் எடுத்து வைக்கணும். அந்த கார்த்தி தான் பிடிச்சா புளியாங்க பிடிச்ச மாதிரி ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக என்னை அஞ்சலி ஏற்றுக்க மாட்டேன்ட்டு அவனை மட்டும் எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கணும். அதுபோக இந்த சிந்தாமணி அத்தை இந்த ஜானி அத்தையும் என்னை பார்த்தா மிரளுவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க கார்த்திக் சப்போர்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்களே. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியானோ கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்கிறேன் அந்த இலக்கிய கௌதமோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக நம்முடைய ஜானி போய் மிரட்டுறாங்க இந்த இலக்கியாவை. நீ அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சினா அவ்வளோதான். நீ இந்த அத்தையோட ஒரு முகத்தை பார்ப்பேன். மரியாதையாக சொல்கிறேன், நீ திருந்துற வழியை பாரு. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இலக்கியாவும் கௌதம் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தாங்க சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கணுங்க. நம்ம கார்த்தி பிரியாவை தேடி பிரியாவை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.